உலக லெவல்ல படம் எடுக்கலாம்னு ஒரு பிளான். 175 கண்ட்ரில 175 மொழியில டப் பண்ணி ரிலீஸ் ஆகும். ஒரே டைம் ரிலீஸ் ஆகும். டைரக்டர்ஸ் எல்லாம் பேசி வச்சிருக்கோம். 15 வருஷத்துக்கு முன்னாடி மிராக்கிள் நியூஸ் ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணி ஆரம்பிச்சோம். இந்த கதையை டிசைன் பண்ணும்போது ஃபேமிலிக்கு பிடிக்கணும், குழந்தைங்களுக்கு பிடிக்கணும், எல்லா தரப்பு மக்களுக்கும் பிடிக்கிற மாதிரி கதையை செலக்ட் பண்ணுவோம். எல்லா குடும்பத்துக்கும் அதுல பணம் போய் சேரும். ஸ்டோரி போர்டு ஏஐ தொழில்நுட்பத்துல பண்ணி நீங்க என்ன எடுக்க போறீங்க கண்டென்ட்ன்றத ரெடி பண்ணிக்கின்னு மிக விரைவில் மிகப்பெரிய லெவல்ல மிராக்கிள் நியூஸ் வரும். சினிமா ஒரு கருவி. சோனி, வார்னர் பிரதர்ஸ், யூனிவர்சல் இவங்கெல்லாம் வேர்ல்டு லெவல்ல படம் பண்ணி நல்லா சம்பாதிக்கிறாங்க. சம்பாதியதும் ஒரு காரணம். சினிமால வேர்ல்டு ஃபேமஸ், சினிமால போனா வேர்ல்டு ஃபேமஸ் ஆகுன்றது ஒரு காரணம். அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நம்ம வழிகாட்டியா இருக்கலாம். அடுத்த ஜென்ரேஷன் எங்க பசங்க எல்லாரும் மற்ற நல்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சினிமாவில் வர்றதுக்கு நம்ம ஒரு முன்னுதாரணமா போய் பார்க்கலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி கம்பெனி ஆரம்பிக்கும் போது யாருமே ஃபர்ஸ்ட் வீடு வாடகை கொடுக்கல. சினிமாக்காரனுக்கு வீடு வாடகை கொடுக்க மாட்டாங்க. அப்புறமா அங்கங்க தேடி அலைஞ்சி ஒரு வீட்டை லீஸ்க்கு எடுத்து, ஒரு ஆபீஸ் லீஸ்க்கு எடுத்து, அங்கிருந்து கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகி தான் வந்தோம். மற்ற கம்பெனில இருந்து மிராக்கிள் மூவிஸ் எப்படி வித்தியாசப்படுதுன்னா, ஃபர்ஸ்ட் கதையை கதை நல்லா ரெடி பண்ணிக்குவோம். அதுக்குண்டான ஹீரோ, பெரிய ஹீரோ இருந்தாலும் சரி, சின்ன ஹீரோ இருந்தாலும் சரி, அதுக்குண்டான ஹீரோ வச்சு போறதுதான் வித்தியாசம். நாங்க பெரிய ஹீரோ சின்ன ஹீரோன்னு பாகுபாடு பார்க்கறது இல்லை. கதை தான் ஹீரோ, டைரக்டர் தான் கேப்டன். அது மாதிரிதான் மற்ற கம்பெனிலாம் நல்ல ரன்னிங் ஹீரோ வச்சு பண்ணுவாங்க. நம்ம சின்ன ஹீரோ வந்தாலும் சரி, கதை பேஸ் பண்ணி தான் ஷூட்டிங்கே போறது. அதுல சக்சஸ் யூனிக்கா சில படங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மிராக்கிள் நியூஸ் பிளான் பண்ணிருக்கோம். மிராக்கிளா இருக்கும் நம்ம படங்கள், நம்ம எடுக்கிற படங்கள்லாம் மிராக்கிளாவே இருக்கும், யூனிக்காவும் இருக்கும். இந்த கதையை டிசைன் பண்ணும்போது ஃபேமிலிக்கு பிடிக்கணும், குழந்தைங்களுக்கு பிடிக்கணும், எல்லா தரப்பு மக்களுக்கும் பிடிக்கிற மாதிரி கதையை செலக்ட் பண்ணுவோம். அதுக்கு உண்டான ஆர்டிஸ்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் போட்டு நல்ல குவாலிட்டியா இருக்கிற டெக்னாலஜி, அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியா பிரம்மாண்டமா மிராக்கிள் நியூஸ் அச்சீவ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க பண்ணதெல்லாம் பெரிய பெரிய படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம். நாங்க பண்ண படத்துல எல்லாம் நல்ல லாபம் வந்திருக்கு. பெரிய பெரிய படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அது இல்லாம பிஃபோர் கொரோனாவே ஒரு 50 யூடியூப் சேனல்ஸ் வச்சு ரன் பண்ணோம். ஒரு 50 பேத்துக்கு 100 பேத்துக்கு வேலை கொடுத்தோம். அதுல பல கோடி வியூவர்ஸ் எல்லாம் வந்தாங்க, பார்த்தாங்க. அப்புறம் அதே பெரிய பெரிய டைரக்டர்ஸ்ல கதை கேட்டிருக்கிறோம், செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இன்வெஸ்டர்லாம் பாம்பே எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இன்வெஸ்டர் கிட்ட மிக விரைவில் மிகப்பெரிய லெவல்ல மிராக்கிள் நியூஸ் வரும். இந்தியர்கள் அனைத்து லாங்குவேஜ்லயும் படம் எடுக்கலான்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கு. நல்ல படங்கள் எடுத்து இந்தியா லெவல்ல ஃபேமஸ் ஆயிட்டு அடுத்து வேர்ல்டு லெவல்ல எங்களோட கம்பெனியை டெவலப் பண்ணணும். ஒரு ப்ராஜெக்ட் ஓகே பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கதை பார்ப்போம், அடுத்து டைரக்டர் வேல்யூ, டைரக்டர் இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணியிருக்காரு, நல்ல படம் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். அடுத்து அதில் இருக்கிற டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட் எல்லாம், துணை நடிகர்லாம் நல்ல ஆட்களாக பார்த்து, நடிக்கக்கூடிய ஆட்களாக பார்த்து போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போன உடனே பிஸ்னஸ் ஆகிற மாதிரி பிளான் பண்ணுவோம். எந்த விதத்துலையும் கதையில காம்ப்ரமைஸ் இல்லை. பட் டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட்லாம் குவாலிட்டியா இருக்கும். இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பிரம்மாண்டமா தயாரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். சவுத் இந்தியன் சினிமாவை மிராக்கிள் நியூஸ் எப்படி பார்க்குறதுன்னா, வேர்ல்டு லெவல்லையே பெஸ்டா இருக்கும்போது சவுத் இந்தியன் சினிமா, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம். ஸோ ஃபியூச்சர்ல நல்ல நல்ல டைரக்டர்ஸ் தமிழ் சினிமா, சவுத் இந்தியன் சினிமாவில் உருவாகி உலகத்தரத்துக்கு படம் எடுப்பாங்க. அதுலேயும் மிராக்கிள் நியூஸ் இருக்கணும்னு நாங்கள் திங்க் பண்ணி ப்ரொடக்ஷன்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்சோ. டிஸ்ட்ரிபியூஷன்ல நல்ல படங்கள் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது ஒரு செக்மெண்ட். ப்ரொடக்ஷன்ல டக்குன்னு கதையை செலக்ட் பண்ணணும் மெயினா.
அதுக்கு உண்டான டைரக்டர் செலக்ட் பண்ணணும், அதுக்கு உண்டான ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணணும், அதுக்கு உண்டான மியூசிக் டைரக்டர், டெக்னீஷியன், கேமராமேன் எல்லாத்தையும் செலக்ட் பண்றது தான் டஃபஸ்ட். நல்ல கதை, திரைக்கதை, டைரக்டர், ஹீரோ, ஹீரோயின், டெக்னீஷியன், அதையும் ப்ரொமோஷன் பண்ணி ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்த்து ஓடிடிலையும் போட்டாலையும் அதுக்கும் ப்ரொமோட் பண்ணி நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வச்சு ப்ரொமோட் பண்ணி நாங்கள் கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்து எங்கள் டீம் வந்து எனி டைம் 24/7 ஒர்க் பண்ணிட்டே இருக்கு. இப்போ ப்ரொடியூசராக இருக்கிறதுனால என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா, நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணவங்கலாம் நல்ல நல்ல படத்தில் ஒர்க் பண்ணி பெரிய ஆள் ஆகிட்டாங்க. நாங்கள் ஒரு அசிஸ்டன்ட்னா 5 அசிஸ்டன்ட்டுக்கு 10 அசிஸ்டன்ட் வச்சுக்கோம். எல்லா குடும்பத்துக்கும் அதில் பணம் போய் சேரும். இந்த படத்தில் ஒர்க் பண்ணனால அவங்களுக்கும் ஃபியூச்சரில் பெரிய பெரிய படங்களில் கிடைச்சி அவங்க லைஃப் நல்லா இருக்கும். இதே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதெல்லாம் ஸ்டோரி போர்டு, பழைய டேரக்டர்லாம் புதுசாக நம்ம ஸ்டோரி போர்டு இன்னைக்கு என்ன வருவாங்க. இப்பெல்லாம் ஏஐ தொழில்நுட்பம்லாம் வந்துருச்சு. ஸ்டோரி போர்டு ஏஐ தொழில்நுட்பத்தில் பண்ணி நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க கண்டென்ட்ன்றதை ரெடி பண்ணிக்கின்னு முதல்ல ஷார்ட் ஃபிலிம் இருந்துச்சு. இப்போ நீ ஒரு கதை சொல்லணும்னா ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு சோசியல் மீடியாலாம் இருக்குது, அதெல்லாம் நீ ப்ரொமோஷன் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மற்ற விஷயத்தில் அனுப்புனாவே எங்கள் டீம் வந்து பார்த்து செலக்ட் பண்ணும். அது மாதிரி நீங்கள் தயாரிக்கணும். இப்போ புதுசாக இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி உங்கள் கதையை மொத்தமே ஒரு ஸ்டோரி போர்டு மாதிரி ஏஐ தொழில்நுட்பத்தில் பண்ணீங்கன்னா எங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணிக்கோ. ஏஐ தொழில்நுட்பத்தை டெவலப் பண்ணி உங்களை நீங்கள் வளர்த்திக்கோங்க. இப்போ மிராக்கிள் நியூஸ்ல 5 வருஷத்துல இப்போ தமிழ் படம் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்து தமிழ், ஹிந்தி பண்றோம். அடுத்து பேன் இண்டியா மூவ் மாதிரி எல்லா லாங்குவேஜ்லயும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தியில ஒரு படம் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்து ஹாலிவுட் படம் பண்றோம். உலகத்துல இருக்கிற அனைத்து லாங்குவேஜ்லயும் நம்ம படம் டப்பிங் பண்ணி ஓடிட்டு இருக்கு. லைக் ஜாக்கி சான் படம் மாதிரி. எங்கேயோ ஜாக்கி சான் படம் எடுக்கிறது எல்லா உலகத்துல எல்லாம் டப்பிங் பண்ணி போகுது. எல்லா லாங்குவேஜ்லயும் டப்பிங் பண்ணி போகிற மாதிரி நம்ம எடுக்கிற மிராக்கிள் நியூஸ் எடுக்கிற படம் 175 கண்ட்ரில 175 மொழியில டப் பண்ணி ரிலீஸ் ஆகும்.